ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம். இது 78வது தசகம். துவாரகா வாசः ருக்மிணி சந்தேச பிராப்திஹி. துவாரகையில் வாசமும் ருக்மிணியின் செய்தி கிடைத்தலும் அப்படிங்கிற இந்த தலைப்பு இதான். இது முதல்ல துவாரையை பற்றி சொல்கிறார். த்ரீதிவ வர்தித கௌசலம் த்ரீதச தத்த சமஸ்த விபூதிமத் ஜலதிமத்யகதாம் துவம் அபூஷயோ நவபுரம் வபுரஞ்சித ருச்சிசா. வெறும் ருச்சிசான்னா விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டதும் தேவலோகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்கள் உடையவுங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். த்ரீதவவர்தித சமஸ்த விபூதி மத்து அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் அங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதும் தேவலோகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்கள் உடையதும் கடலின் நடுவே எழுப்பப்பட்டதுமான இதில் ஜலதி மத்தியகதம் அப்படின்னா கடலின் நடுவே உருவாக்கப்பட்டதுமான புதிய துவாரகா நகரம். புதிய துவாரம்னா நவபுரம். புதிய துவாரகா நகரம் நவபுரம். புதிய துவாரகா நகரம் உன் திருமேனியின் ஒளியால் மிக அழகாகவும் சிறப்புடனும் இருந்தது. அந்த ஒன்று இருக்கு பாருங்க, துவம் அபூஷயோ, உன்னால் அந்த நகரம் மேலும் அலங்கரிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ உன்னுடைய தேகத்தின் திருமேனியின் ஒளியால் மிக அழகாகவும் சிறப்புடனும் திகழ்ந்தது. இதுதான் அர்த்தம். இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன், அடுத்த ஸ்லோகம். ததுஷி ரேவத ப்ரூ தேவதி பூபிருதி ரேவதீம் கலபிருதே தனயாம் விதிசாசனாத். விதின்னா பிரம்மாவின் ஆணைப்படின்னு அர்த்தம். ஆணைப்படி ரேவத ராஜாவின் மகளான ரேவத பூபிருதி அப்படின்னா ரேவத என்கிற நாட்டினுடைய ராஜா அவளுடைய தனயாம் மகளான ரேவதியை பலராமன் மணமுடித்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த ரேவதியை பலராமன் மணமுடித்தார். ரேவத ராஜாவின் மகளான ருக்மிணியை பிரம்மாவினுடைய ஆணையின்படி, அதாவது விதிசாசனாது மணம் முடித்தார். துதுஷி கொடுத்தார்னு அர்த்தம். வைபவத்தில் எல்லா யாதவர்களுடன் நீ உற்சாகத்துடன் பங்கு கொண்டாய். கல்யாணத்தில் ரொம்ப உற்சாகத்தோடு நீ பங்கு கொண்டாய் எல்லா யாதவர்களோடும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை பிறகு என்ன, அதுக்கப்புறம் ராஜபுத்திரியான ருக்மிணி உன் மீது காதல் கொண்டவளாக இருந்தாள். இது செப்பரேட் ஸ்டோரி வருது. ருக்மிணியும் பிரணயினீம் தொயி தேவ பெருமானே, இந்த ருக்மிணி உன்னிடம் காதல் கொண்டவளாக இருந்தாள். என்ன, விதர்பசுதாம் விதர்ப ராஜ்யத்தின் இளவரசியானன்னு புரிஞ்சுக்கலாம். விதர்ப ராஜ்யத்தின் இளவரசியான ருக்மிணி உன் மீது காதல் கொண்டவளாக இருந்தாள். சகோதரகான்னு ஆரம்பிக்கிறது. அவளுடைய அண்ணன் ருக்மி தன் நண்பனான சிசுபாலனுக்கு அவளை மணம் முடிக்க முடிவு செய்தான். இங்கிலீஷில் படிக்க வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவன் அண்ணன் ருக்மி தன் நண்பனான சிசுபாலனுக்கு அவளை மணம் முடிக்க முடிவு செய்தான். இப்போ தான் இருக்குது கதை. காங்ஷித
பங்க சமாகுலா. காங்ஷிதன்னா ஆசைப்பட்டது, பங்கன்னா அது நிறைவேறாமல் போகுது. அதனால் சமாகுல, அதனால் தன் ஆசை நிறைவேறாதோ என்ற வருத்தத்தில். அவ்வளோதான் அர்த்தம். உன் மீது உள்ள காதலால் ஏற்பட்ட துன்பத்தை ஒரு அந்தணர் மூலம் செய்தி அனுப்பினாள் ருக்மிணி. இதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த விதர்பராஜ இளவரசியான ருக்மிணி உன் மீது காதல் கொண்டாள். ஆனால் அவளுடைய அண்ணன் ருக்மி அவளை சிசுபாலனுக்கு மணம் முடிக்க முடிவு செய்தான். தன்னுடைய ஆசை நிறைவேறாதோ என்று வருத்தப்பட்ட ருக்மிணி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை, காதலால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஒரு அந்தணர் மூலம் செய்தியாக அனுப்பினாள். அந்த அந்தணர் துவாரகையை அடைந்தார். சாதாரணமாக சுலபமாக எதிரிகளால் அணுக முடியாத துவாரகை, அதெல்லாம் அப்படிலாம் எழுதியிருக்கிறவர். ஸோ துவாரகையை அடைந்தார். அவரை வரவேற்று நன்கு உபசரித்தார். அந்தணர் சந்தோஷம் அடைந்தார். இப்போ சொல்கிறார், குண்டின தேச இளவரசி ருக்மிணி உன் மீது காதல் கொண்டிருக்கிறாள். ருக்மிணி குண்டின தேசம் அங்கே விதர்பான்னு எழுதியிருக்கு, ரெண்டு ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். காதல் கொண்டிருக்கிறாள். அவள் அனுப்பின தூதனாக அவளுடைய செய்தியோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அந்தணர். அர்த்தமாக நினைக்கிறேன் என்று கூறினார். மேற்கொண்டு சொல்கிறார், உன்னுடைய திருக்கல்யாண குணங்களால் கவரப்பட்டு உன்னையே கணவனாக மறித்து விட்டேன். சிசுபாலனுக்கு என்னை மணமுடித்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன். என்னை காப்பாற்ற வேண்டும். மெசேஜ் இஸ் வெரி கிளியர். உன்னுடைய திருக்கல்யாண குணங்களால் உன்னை கணவனாகவே மறித்து விட்டேன். ஆனால் சிசுபாலனுக்கு என்னை மணமுடித்து கொடுத்து விடுகிறார்கள் என்று அஞ்சுகிறேன். என்னை காப்பாற்ற வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் ருக்மிணியின் செய்தி என்று தெரிவித்தார். மேற்கொண்டு சொல்கிறார், என்னை கைவிட்டு விட்டால் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று ருக்மிணி கூறியதையும் எடுத்துரைத்தார். நான் காப்பாற்றணும்னு சொல்கிறோன்னு நிறுத்திக்கல. பை சான்ஸ் என்ன கைவிட்டுட்டீர்னா உயிரை மாய்த்து கொள்வேன் என்று ருக்மிணி கூறியதையும் எடுத்துரைத்தார். இதை கேட்ட உன் மனத்திலும் சஞ்சலம் உண்டாயிற்று. அவருக்கும் வருத்தமாயிடுச்சு, கிருஷ்ணனுக்கும் வருத்தமாயிடுச்சு. நான் சீக்கிரமே வந்து அரசர்களின் முன்னிலையில் ருக்மிணியை கரம் பிடிக்கிறேன் என்று அந்தணரிடம் உறுதியளித்தாய். அவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லார் முன்னாடியும் ருக்மிணியை கரம் பிடிக்கிறேன் என்று உறுதியளித்தான். அதோடு நிற்கல, அந்தணருடன் ரதத்தில் ஏறி குண்டிர தேசத்தை அடைந்தாய். அந்த தேசத்துக்கு வந்தாச்சு. அந்த தூதனாக சென்ற அந்தணரோட அந்த தேசத்துக்கும் தேரில் வந்து சேர்ந்தான் கண்ணன். நாம் புரிஞ்சுக்கலாம். இதுதான் கடைசி போர்ஷன். அவர் அடைகிறார். குரு மருத்புர நாயக மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகில ஆபதாம் அப்படின்னு முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்க. குரு மருத்புர நாயக மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகில ஆபதாம். அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை. குரு மருத்புர அப்படின்னா குருவாயூரப்பா, என் எல்லா நோய்களையும் என் உடலிலிருந்து, என்னுடைய தேகத்திலிருந்து அப்புறப்படுத்தி அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. விதனுதாம் அப்படின்னா உடம்பை விட்டு அகன்றதாக செல்லும். தனுதாம்னா என்னுடைய உண்மைன்னா என்னுடைய உடம்பு. பவான்னா தேவரீர், சுவாமியே நீன்னு அர்த்தம். நீ நிகில ஆபதாம் எல்லா விதமான நோய்களையும் என் தேகத்திலிருந்து அப்புறப்படுத்தி அருள வேண்டும்
அப்படின்னு சொல்கிறார். புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த போர்ஷனை படிச்சு விடலாம். குரு மருத்புரநாயகமே பவான் வீதனுதாம் தனுதாம் நிகில ஆபதாம். நிகில மீன்ஸ் ஆல். ஸோ இவ்வாறாக நாராயண பட்டத்ரி இந்த 78வது தசகத்தை நிறைவு செய்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.